தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சிதான் மிகவும் மோசமான ஆட்சி. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் 99% எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கு நியாயமான ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும் சொன்னார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்று வரை ஊதியம் முறையாக நிர்ணயிக்கப்படவில்லை. ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள். இன்று முறை 4 வருஷம் 6 மாசம் ஆகிப்போச்சு. இதுவரைக்கும் அவங்க பென்ஷனை பத்தி பேசவே இல்லை. 2 முறை குழு போட்டாங்க. இப்போ 3வது முறை குழுன்னு போட்டு அந்த குழு கூடி கலைகின்ற குழுவாகத்தான் இருக்கிறதே ஒழிய தமிழகத்தில் உள்ள 12 லட்சம் அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை. நியாயமான கோரிக்கைகள் பரிசீலனைப்படவில்லை. டிஏக்கள் முறையாக கொடுக்கப்படவில்லை. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இந்த திமுக ஆட்சியில் இருப்பதால் அரசு பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களும் எந்த காலகட்டத்திலும் திமுகவுக்கு இனி ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்துறை தொழிலாளர்கள், குடிநீர் வடிகால் வாரியம் போன்ற அனைத்து துறை பணியாளர்களும் திமுகவிற்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து மதுரையில் கடந்த 6 மாத காலமாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் நியாயமான ஓய்வு பலன்கள் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் நாளே மிக முக்கியமான நாளாக மக்களாக கருதப்படும். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் 2 மாதம் இந்த தமிழகத்தை ஆண்டார். தமிழகத்தில் ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது இந்தியாவிலேயே எடப்பாடி ஆட்சி மட்டும்தான். இன்றைக்கு 5 ஆண்டு காலம் நிறைவு செய்கின்ற திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட உருவாக்கப்படவில்லை என்பது மிகவும் வேதனைக்கும் துக்கத்திற்கும் உரிய விஷயம்.